வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் 2017 பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நான் முகேஷ். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, a rod of 1 meter long moving along its length with the velocity of 0.6 c, the length of the rod measured by a stationary observer on earth is, அதாவது 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு ராடு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது அதனுடைய லென்த் வந்து 1 மீட்டர் 0.6 c அப்படின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆகும் பொழுது அதனுடைய லென்த் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது லென்த் கான்ட்ராக்ஷன் அந்த ப்ராப்ளத்தில் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் v is equal to 0.6 c அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி அதனுடைய ஃபார்முலா L is equal to L0 root of 1 minus v square by c square. இதில் L0 அப்படின்றது ஸ்டேஷ்னரி லென்த், அதாவது அது வந்து நிலையாக இருக்கும் பொழுது அதனுடைய லென்த்து L0 is equal to 1 மீட்டர், v is equal to 0.6 c. இந்த ரெண்டையும் நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 into root of 1 minus 0.6 c square 6c the whole square by c square. இதை அப்படியே நீங்கள் சுருக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நமக்கு கடைசியில் 0.8 மீட்டர் அப்படின்னு கிடைக்கிது. இப்போ நம்ம ஆப்ஷனை பார்த்தாலும் லென்த் எப்பயுமே மூவ் ஆகிட்டுருக்கூடிய ராடை பொறுத்து ஸ்டேஷ்னரி அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரிஜினல் லென்த்தை விட கம்மியாகவே தெரியும். ஒரிஜினல் லென்த் வந்து 1 மீட்டர் அப்படின்னா ஆப்ஷன் ஏல 1.4 மீட்டர், ஆப்ஷன் பியில் 1.2 மீட்டர், ரெண்டுமே 1 மீட்டரை விட அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே ஆன்சரில் வராது. அப்போ 0.8 m 0.6 m இந்த ரெண்டு தான் ஆன்சர் வரும். இந்த ரெண்டு தான். இது எப்படி வருது அப்படின்றத ஜஸ்ட்டு நம்ம ஒரு தடவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருது. ஸோ ஆன்சர் இஸ் சி 0.8 மீட்டர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, a particle of rest mass m0 moves with a velocity equal to c by root 2. Its total energy is, அதாவது ரெஸ்ட் மாஸ் m0 இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கிள் c by root 2 அப்படின்ற வெலாசிட்டியில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய டோட்டல் எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் டோட்டல் மாஸ் வேணால் நமக்கு தெரியும். அதனுடைய மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா m is equal to m0 by root of square root of 1 minus v square by c square அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இது என்ன டோட்டல் எனர்ஜி அப்படின்னா அந்த மாஸ் அப்படியே c ஸ்கொயரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஏற்கனவே ஐன்ஸ்டீனோட மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன், அது டோட்டல் எனர்ஜி ஈக்குவேஷன், டோட்டல் எனர்ஜி E is equal to mc ஸ்கொயர் அப்படின்றது தெரியும். ஸோ மாஸை சி ஸ்கொயரால் பெருக்கிட்டா எனர்ஜி கிடச்சிரும். ஸோ அதை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். எம் அப்படின்றது மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கிள் மூவிங் வித் வெலாசிட்டி விங்கிற வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கூடிய பார்ட்டிக்கிளோட மாஸ், அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை சி ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். எம் இஸ் ஈக்குவல் டு m0 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் வி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். இதில் v இஸ் ஈக்குவல் டு c by root 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ v is equal to c by root 2 அப்படின்னு நம்ம பிரதிக்கிட்டோம் அப்படின்னா மேலே m0 அதை c ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண போகிறோம் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் v ஸ்கொயருக்கு பதிலாக c by root 2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா c ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்க போகுது. ஸோ c ஸ்கொயர் பை 2c ஸ்கொயர் அதை அப்படியே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கடைசியில் கிடைக்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 m0 c ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ஓட வேல்யூ 1.414, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்து 1.717 அப்படின்னு 73 அப்படின்றது மாதிரி வரும். ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.414 m0 c ஸ்கொயர் தான் டோட்டல் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆப்ஷன் டி பார்த்திங்க அப்படின்னா அதுதான் நமக்கு சரியான ஆன்சராக இருக்குது. ஸோ த சேம் டேட்டா 2019 கேட்டிருக்காங்க. அங்கே மாஸ் கேட்டிருக்காங்க.
இது அந்த வீடியோவிலையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது உங்களுடைய ஞாபகத்துக்காக வேண்டி மறுபடியும் சொல்கிறோம். அடுத்து தேர்ட் கொஸ்டின். If the Lagrangian of a system is given by, Lagrangian வந்து கொடுத்துருக்காங்க, L is equal to 1/2 m x dot squared minus 1/2 k x square, where k is a force constant, then equation of motion என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எது கொடுத்தாலுமே நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, Lagrangian L is equal to எப்பயுமே t minus v தான். L is equal to t minus v. ஸோ இப்போ t minus v, tங்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி 1/2 mx dot square, அதாவது பொசிஷனோட டெரிவேட்டிவ், தட் இஸ் வெலாசிட்டி 1/2 mv ஸ்கொயர் மாதிரி. அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி 1/2 kx ஸ்கொயர். ஸோ கைனட்டிக் எனர்ஜி 1/2 mx dot ஸ்கொயர், அதாவது ஆஃப் mv ஸ்கொயர். அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி 1/2 kx ஸ்கொயர். இப்படி இருந்தது அப்படின்னா தென் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன, அதனுடைய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனோட வடிவம் d/dt ஆஃப் ∂L ∂qk டாட், அதாவது பொசிஷனோட டெரிவேட்டிவ், தட் இஸ் வெலாசிட்டி, மைனஸ் ∂L ∂qk ஈக்குவல் டு 0. இதுதான் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ∂L ∂qk டாட் தெரியணும், அதுக்கப்புறம் ∂L ∂qk தெரியணும். ஸோ ரெண்டையும் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கூடிய லெக்ராஞ்சியனில் கண்டுபிடிச்சி நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வரப்போகுது. அது எப்படி அப்படின்றத பார்ப்போம். இந்த வலது ஓரத்தில் லெக்ராஞ்சியன் கொடுத்துருக்கோம். L is equal to 1/2 m x dot square minus 1/2 k x square, அதான் லெக்ராஞ்சியன். ரைட் சைடில் கொடுத்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ∂L ∂x, அதாவது ∂qk அதை கண்டுபிடிக்கிறோம். ∂L ∂qk பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ண போகிறோம். அதை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2kx/2, 2 கேன்சல் ஆகிரும், மைனஸ் kx, இதுதான் ∂L ∂qk. அடுத்தது ∂L ∂qk டாட், அது கைனட்டிக் எனர்ஜிலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதை சிம்பிளிஃபை பண்ணால் 2mx டாட் பை 2 m, அது 2 கேன்சல் ஆகி mx டாட், அதான் ∂L ∂qk டாட் mx டாட். இந்த ரெண்டு கண்டுபிடிச்ச ரெண்டையும் எதையும் ∂L ∂qk அதையும் ∂L ∂qk டாட், இந்த ரெண்டையும் லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி d/dt ஆஃப் ∂L ∂qk டாட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா mx டபுள் டாட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் லெக்ராஞ்சியனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா mx டபுள் டாட் மைனஸ் kx, மைனஸ் ஆஃப் மைனஸ் kx, அப்போ ப்ளஸ் அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ mx டபுள் டாட் ப்ளஸ் kx இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த எங்கே ஆன்சரில் இருக்குது அப்படின்னா சி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஏதாவது ஒரு லெக்ராஞ்சியன் கொடுத்து நம்ம எல் கொடுத்து அதனுடைய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் கேட்டாங்க அப்படின்னா இப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். ஃபார் அ கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், ஒரு சிஸ்டம் வந்து கன்சர்வேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் டெரிவபிள் ஃப்ரம் ஸ்கேலார் பொட்டன்ஷியல், ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பிங்கிறது பொட்டன்ஷியல் இஸ் வெலாசிட்டி டிபெண்டன்ட். இந்த ரெண்டில் ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ, ரெண்டுமே சரி. அதுக்கப்புறம் ஏ வந்து சரி, பி வந்து ஃபால்ஸ். ஏ வந்து ஃபால்ஸ், பி இஸ் ட்ரூ, போத் ஏ அண்ட் பி ஆர் ஃபால்ஸ். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியணும். இப்போ ஃபோர்ஸ் அப்படின்றது கன்சர்வேட்டிவாக எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய அந்த ஃபோர்ஸால் கிடைக்கக்கூடிய ஒர்க் டன், அதாவது த லைன் இன்டெக்ரல் ஆஃப் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அது அரவுண்ட் எ க்ளோஸ்டு பாத், அது 0 வரும். அதாவது ஒர்க்கை வந்து லைன் இன்டெக்ரல் பண்ண போகிறோம். எஃப் டாட் டிஆர், த ஒர்க் டன் ஆன் அ பார்ட்டிக்கிள் அரவுண்ட் எ க்ளோஸ்டு பாத். எஃப் டாட் டிஆர் அரவுண்ட் எ க்ளோஸ்டு பாத், அது எப்பயுமே 0 அப்படின்னு இருந்தால் அந்த ஃபோர்ஸானது கன்சர்வேட்டிவ்.
இந்த ஃபோர்ஸ் ஆனது கன்சர்வேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இன் க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிஆர் இஸ் ஈக்குவல் டு 0. இதை ஸ்டோக்ஸ் தியரம் படி நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிஆர் அப்படின்றத இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் கர்ல் எஃப் டிஎஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். நமக்கு கன்சர்வேட்டிவ் சிஸ்டத்துக்கு எஃப் டாட் டிஆர் இந்த க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் லைன் இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டாட் டிஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதுவும் 0வாக இருக்கும். எப்போ சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் கர்ல் எஃப் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0 வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்லி இஃப் கர்ல் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கர்ல் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் எஃப் அப்படின்றத நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியலில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியல் ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருக்கும். அப்போ ஒரு சிஸ்டம் கன்சர்வேட்டிவாக இருந்ததுன்னா அதை நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியலில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது கன்சர்வேட்டிவாக இருந்தது அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷனாக இருக்கும். அது எதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னா, ஒன்லி பொசிஷன் டிபெண்ட், நாட் வெலாசிட்டி டிபெண்ட். ஸோ இதில் ஒரு ஃபோர்ஸ் ஆனது கன்சர்வேட்டிவாக இருந்தது அப்படின்னா ஃபோர்ஸ் ஆனது கன்சர்வேட்டிவாக இருந்ததுன்னா ஃபோர்ஸ் இஸ் டெரைவபிள் ஃப்ரம் அ ஸ்கேலார் பொட்டன்ஷியல். அந்த பொட்டன்ஷியல் ஆனது பொசிஷன் டிபெண்ட், நாட் வெலாசிட்டி டிபெண்ட். ஸோ ஏ அப்படின்றது ட்ரூ, பிங்கிறது ஃபால்ஸ். ஸோ ஆன்சர், ரைட் ஆன்சர் இஸ் பி. அடுத்த கொஸ்டின், த கைனடிக் எனர்ஜி T ஃபார் அ சிஸ்டம் of mass m in generalized plane polar coordinates. நமக்கு நிறைய கோஆர்டினேட்ஸ் தெரியும். கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், அப்புறம் பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸ், அப்புறம் ஸ்பெரிக்கல் கோஆர்டினேட்ஸ், இதெல்லாம் தெரியும். எதுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னாலும் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டை ரிலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுதான் பேசிக். இது எப்படி சால்வ் பண்ணி சொல்யூஷன் கொண்டு வர்றது அப்படின்றத பார்ப்போம். ஃபார் அ மோஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் இன் அ பிளேன், ஒரு பிளேனில் ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு ரெண்டு கோஆர்டினேட் தேவை, எக்ஸ் அண்ட் ஒய். அது கார்ட்டீசியனில். அதை எப்படி பிளேன் போலார் கோஆர்டினேட்ஸில் ரிலேட் பண்ணுறது அப்படின்னா, எக்ஸை வந்து ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு, ஒய்யை வந்து ஆர் சைன் தீட்டா அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. அப்போ வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அதை டெரைவ் பண்ணணும். எதை? எக்ஸையும் டெரைவ் பண்ணணும், ஒய்யையும் டெரைவ் பண்ணணும். ஏன்னா கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 1/2 mv², அதுதான் கைனட்டிக் எனர்ஜி. இந்த வி கண்டுபிடிக்கிறதுக்கு பொசிஷனோட டெரிவேட்டிவ் தேவை. ஸோ எக்ஸோட டெரிவேட்டிவ் எக்ஸ் டாட், ஒய்யோட டெரிவேட்டிவ் ஒய் டாட். ஸோ எக்ஸ் டாட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காஸ் தீட்டாவை அப்படியே வச்சுக்கிட்டு ஆரை டெரைவ் பண்ணுங்கள். அப்போ ஆர் டாட் காஸ் தீட்டா. அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு ஆரை வச்சுக்கிட்டு காஸ் தீட்டாவை டெரைவ் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா, தீட்டாவை டெரைவ் பண்ணும்பொழுது தீட்டா டாட். ஸோ எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டாட் காஸ் தீட்டா மைனஸ் ஆர் சைன் தீட்டா, தீட்டா டாட். அதே போல் நீங்கள் ஒய் டாட்டை டெரைவ் பண்ணும் பொழுது ஒய் டாட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டாட் சைன் தீட்டா ப்ளஸ் ஆர் காஸ் தீட்டா, தீட்டா டாட். ஸோ இந்த ரெண்டையும் எக்ஸ் டாட் ஒய் டாட் இந்த ரெண்டையும் கைனட்டிக் எனர்ஜியோட வடிவம் 1/2 mv², எக்ஸ் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டாட் ஸ்கொயர். இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/2 m ஆர் டாட் காஸ் தீட்டா மைனஸ் ஆர் தீட்டா டாட் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் டாட் சைன் தீட்டா ப்ளஸ் ஆர் தீட்டா டாட் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் அப்படியே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அப்புறம் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அதில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா கடைசியில் 1/2 m இன்ட்டு ஆர் டாட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் ஸ்கொயர். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஆன்சர் அது ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர்.
அடுத்தது Hamilton's variational principle states that for Lagrangian L is equal to t minus v ஆக இருந்தால் ஹேமில்டன்ஸ் வேரியேஷனல் பிரின்சிபிள் தெரிஞ்சிருக்கணும். இதில் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இது இல்லை. ஹேமில்டன்ஸ் வேரியேஷனல் பிரின்சிபிளோட ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சால் இதனுடைய ஆன்சரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, Hamilton's principle, the motion of a system from time t1 to time t2, ஒரு ரெண்டு நேரத்துக்கு இடையில், ரெண்டு காலத்துக்கு இடையில் ஒரு motion of a system பார்த்தோம் அப்படின்னா in such that the line integral has a stationary value. ஸோ லெக்ராஞ்சியனோட மோஷன் ரெண்டு டைம் இன்டர்வலுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா the line integral of Lagrangian அதனுடைய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஒரே வேல்யூவாக தான் வரப்போகுது, ஸ்டேஷ்னரி வேல்யூ ஃபார் அ கரெக்ட் பாத் ஆஃப் மோஷன். இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எல்டிடி இருக்குது பார்த்தீங்களா, லைன் இன்டெக்ரல் ஆஃப் எல்டிடி, அது ஒரு ஸ்டேஷ்னரி வேல்யூனா எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஹேமில்டன்ஸ் பிரின்சிபிளை நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா, அதை நல்லா படிச்சுக்கிட்டு அந்த ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் அது இருக்குது. அது என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்ப்போம். லைன் இன்டெக்ரல் ஆஃப் எல்டிடி ஃப்ரம் டைம் t1 to t2 இஸ் ஸ்டேஷ்னரி, அது எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா எல்டிடி இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆக்சுவல் பாத் ஆஃப் மோஷன் அப்படின்னு இருக்குது. அது கான்ஸ்டண்ட்டாக இருக்காது ஒன்று. அப்புறம் எல்டிடி கேனாட் பி ஃபவுண்ட் ஃபார் ஆக்சுவல் பாத் ஆஃப் மோஷன். ஆக்சுவலாக இட் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஆக்சுவல் பாத் ஆஃப் மோஷன். அப்படி இருந்தால் அந்த ரெண்டும் சரியாக இருக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் இன்டெக்ரல் ஆஃப் எல்டிடி ஃப்ரம் டைம் t1 to t2 இஸ் எக்ஸ்ட்ரீமம், தான் சரி. அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க், அப்புறம் டி அலம்பர்ட்ஸ் பிரின்சிபிள், லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன், ஹேமில்டோனியன் ஃபார்முலேஷன் அப்படின்னு இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து ஃபேஸ் ஸ்பேஸ், கான்ஃபிகரேஷனல் ஸ்பேஸ், டைனமிக் ஈக்லிபிரியம், ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் அப்படின்னு இருக்குது. மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, கரெக்டான ஆர்டரில் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க், டி அலம்பர்ட்ஸ் பிரின்சிபிள், லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷன், ஹேமில்டோனியன் ஃபார்முலேஷன் இதெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அது நல்லது, பெட்டர். ஹேமில்டோனியன் ஃபார்முலேஷன், ஹச் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as ஹச் as ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன், மொமெண்டம், அப்புறம் டைம். ஹேமில்டோனியன் ஃபார்முலேஷன் கீழேருந்து வருவோம் டி. ஹேமில்டோனியன் ஃபார்முலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஹச்சில் எதுலாம் இருக்கும் அப்படின்னா பொசிஷன் இருக்கும், மொமெண்டம் இருக்கும், டைம் இருக்கும். லெக்ராஞ்சியனில் பொசிஷன், அப்புறம் அதனுடைய டெரிவேட்டிவ், அப்புறம் டைம் இருக்கும். அப்புறம் பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க், டி அலம்பர்ட்ஸ் பிரின்சிபிள். பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அது எப்பயுமே ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம், அது ஒரு சிஸ்டமானது ஈக்லிபிரியமாக இருந்ததுன்னா பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க், அது டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஆகலை, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டே ஆகலை அப்படின்னா ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. அந்த ஈக்லிபிரியமில் ரெண்டு விதமான ஈக்லிபிரியம் இருக்குது. ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம், நகரவே இல்லை அப்படின்னா ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நகர்ந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரு ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா டைனமிக் ஈக்லிபிரியம். ஸோ பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் அது கொடுத்துருக்கோம். எஃப்ஐஏ அப்ளைடு ஃபோர்ஸ்னால் டெல்டா ஆர்ஐ அது டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கணும். அந்த எதுவுமே இல்லை அப்படின்னா ஈக்குவல் டு 0. அதாவது இந்த டெல் ஆர்ஐ அப்படின்றது டஸ் நாட் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமை பொறுத்து வேரி ஆகலை, டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் டைம் வந்து இன்வால்வ் ஆகலை அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது வரும். இது எந்த சிஸ்டத்துக்கு அப்ளிகேபிள் ஆகும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியத்துக்கு அப்ளை ஆகும். அப்போ பிரின்சிபிள் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம். அப்போ ஏக்கு வந்து 4th இதுதான் மேட்ச் ஆகுது. அது ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏ எங்கே 4th மேட்ச் ஆகுது அப்படின்னா பியில் தான் ஆகுது. ஓகே, உடனே பின்னு டிக் பண்ணிட வேணாம், ஒரு தடவை நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். டி அலம்பர்ட்ஸ் பிரின்சிபிள் வந்து டைனமிக் ஈக்லிபிரியம், அதுக்கு தான் அதை பற்றி தான் பேசுது. டி அலம்பர்ட்ஸ் பிரின்சிபிள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா ஃபை எஃப்ஐஏ அப்படின்னா அப்ளைடு ஃபோர்ஸ், வெளியிலேருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்.
PI டாட் அப்படின்னா ரிவர்ஸ் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ். நமக்கு தெரியும் நியூட்டனோட தேர்ட் லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் அப்ளைடு ஃபோர்ஸுக்கு தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்ளைடு ஃபோர்ஸுக்கு எதிராக செயல்படக்கூடியதான் PI டாட் ரிவர்ஸ் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ். இந்த ரெண்டுமே அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்குது, அப்புறம் ரிவர்ஸ் எஃபெக்ட் ஃபோர்ஸ் இருக்குது. இப்படி ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கும் பொழுது அதனுடைய ஃபுல்லாக நம்ம டி எலமெண்ட்ஸ் பிரின்சிபலோட FI A டாட் மைனஸ் PI டாட் இன்ட்டு டெல்டா ஆஃப் RI இஸ் ஈக்குவல் டு 0 எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் நமக்கு வரும். அப்போ இது டைனமிக் ஈக்லிபிரியத்தை பற்றி பேசுது. ஸோ செகண்ட் பிக்கு வந்து சரியான மேட்சிங் வந்து தேர்டு. ஸோ பி ஆப்ஷனில் பாருங்கள், செகண்டுக்கு பிக்கு தேர்டு வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட பி தான் சரியான ஆன்சர். இருந்தாலும் மற்ற ரெண்டையும் பார்த்துருவோம். இப்போ லெக்ராஞ்சியன் ஃபார்முலேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன், அப்புறம் வெலாசிட்டி, அதுக்கப்புறம் டைம். ஸோ இது கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஸ்பேஸை குறிக்குது. ஸோ செகண்ட் மேட்ச் ஆகுது. ஹாமில்டனியன் ஃபார்முலேஷன் ஃபேஸ் ஸ்பேஸ், அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொசிஷன் இருக்குது, மொமெண்டம் இருக்குது. ஸோ பொசிஷன் மொமெண்டம் சம்மந்தமானது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஸ்பேஸ். ஸோ சரியானது வந்து பி. The Lagrangian of a symmetric top is given by ஏற்கனவே சிமெட்ரிக் டாப் சம்மந்தமாக 2019 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதில் லெக்ராஞ்சியன் கொடுத்துருக்காங்க. லெக்ராஞ்சியன்னா என்னென்னு அப்படின்னா T மைனஸ் வி. இப்போ மைனஸ் வி அப்படின்றது விங்கிறது MGL காஸ் தீட்டா. அப்புறம் இதில் டீங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரெண்டு டேர்ம் 1/2 I1 தீட்டா டாட் ஸ்கொயர் ப்ளஸ் பை டாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 1/2 I3 சை டாட் ப்ளஸ் பை டாட் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். இதுதான். இதில் த வேல்யூஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மொமெண்டா அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பி தீட்டா அண்டு பி சை இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். எல் வந்து 1/2 I1 அதை உள்ள பெருக்கி உள்ள மல்டிப்ளை பண்ணி அதை வச்சுக்கிடுவோம். ப்ளஸ் 1/2 I3 A ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த வடிவத்தில் அதை நம்ம மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கிடுவோம். வச்சுக்கிட்டு நம்ம பி தீட்டா பி சை அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதா நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதை நான் சொல்கிறேன். L is equal to 1/2 I1 theta dot square plus pi dot square sin square theta plus 1/2 I3 psi dot plus pi dot cos theta the whole square இப்படி இருக்குது. இதில் அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணால் செகண்ட் ஸ்டெப் கிடச்சிருது. A plus b the whole square அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ணால் அந்த செகண்ட் ஸ்டெப் கிடச்சிருது. இந்த பி தீட்டா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், அதை கண்டுபிடிக்கணும். பி தீட்டா ஹாமில்டன்ஸ் இந்த பி தீட்டா சிக்கல் தோ எல் பை தோ பை டாட். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டெப் வருது. அதனுடைய இது பார்த்திங்க அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக வருது. அது போல் பி சை டாட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதை எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே கான்ஸ்டண்ட்டாக வருது. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் சி. அடுத்த கொஸ்டின் போயிடுவோம். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர். சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர், அது அப்படி தான் இருக்கணும். ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர் அப்படி தான் இருக்கணும். த ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஃபார் அ சிஸ்டம் ஆஃப் N கன்ஸ்ட்ரைன்ஸ், N பார்ட்டிகிள்ஸ் கன்ஸ்ட்ரைன் K கன்ஸ்ட்ரைனாக இருந்தது அப்படின்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் 3n மைனஸ் கேவாக இருக்கும். அக்கார்டிங் டு டி எலமெண்ட்ஸ் பிரின்சிபலோட அந்த வடிவம் கொடுத்துருக்காங்க, அது சரியா அப்படின்னு செக் பண்ணணும். An example of conservative force is the presence of frictional force acting on the system. இது நம்ம யூனிட்டை ஜஸ்ட்டு மேலோட்டமாக கோத்ரூ பண்ணும் பொழுதே தெரிஞ்சிடும். ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸை படிக்கும் பொழுது அது இண்டிபெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ் ஜென்ரலைஸ் கோஆர்டினேட்ஸ் இருந்தது அப்படின்னா கன்ஸ்டன்ட்ஸ் இருந்ததுன்னா எத்தனை ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படின்றது. அப்புறம் டி எலமெண்ட்ஸ் பிரின்சிபலோட ஸ்டேட்மெண்ட்
ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டிப்பாக கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்காது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னாலே தெர் இஸ் லாஸ் ஆஃப் ஃபோர்ஸ், தெர் இஸ் சம் லாஸ் ஆஃப் ஃபோர்ஸ். லாஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அது கன்சர்வேட்டிவாக இருக்காது. ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சரி தான், டி மட்டும் ராங். இப்போ இதில் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர்னு தான் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் சரியான ஸ்டேட்மெண்ட்? ஏ, பி அண்ட் சி. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. The Hamilton's equation in theta dot for a given Hamiltonian function. Hamiltonian ஃபங்க்ஷனுக்கு theta dot கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நமக்கு ஹேமில்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும், நேற்றே சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் பழைய வீடியோவில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. h is equal to pr square minus 2m plus p theta square by 2m r square plus p pi square by 2m r square sin square theta plus v of r theta pi. லெக்ராஞ்சியனை L is equal to t minus vன்னு எழுதுவோம். இங்கே ஹேமில்டோனியன் t plus v. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது t. அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? தீட்டா டாட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ தீட்டா டாட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தோ ஹெச் பை தோ பி தீட்டா. பி தீட்டா எங்கே இருக்கோ அதை டெரிவேட்டிவ் பண்ணால் கிடச்சிரும். இப்போ அதுலேயே பி தீட்டா டாட் கேட்டாங்க அப்படின்னா மைனஸ் தோ ஹெச் பை தோ தீட்டா இதை கண்டுபிடிச்சா போதும். அந்த வகையில் இதை பார்த்தீங்க அப்படின்னா தோ ஹெச் பை தோ பி தீட்டாங்கிறது செகண்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணிங்க அப்படின்னா 2p theta by 2m r square, 2 கேன்சல் ஆகி p theta by m r square. இதுதான் சரியான ஆன்சர். இது டியில் இருக்குது. இதுலேயே இதே கொஸ்டினில் p theta டாட் கேட்டாங்க அப்படின்னா p theta டாட் அந்த கொஸ்டினில் த ஹேமில்டோனியன் ஈக்குவேஷன் இன் p theta டாட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மைனஸ் தோ ஹெச் பை தோ தீட்டா கண்டுபிடிக்கணும். மைனஸ் தோ ஹெச் பை தோ தீட்டா அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த தேர்டு டேர்ம், அந்த இதில் ஹேமில்டோனியனில் தேர்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டெரைவ் பண்ணணும். அதை நீங்கள் டெரைவ் பண்ணிங்க அப்படின்னா பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம செஞ்சு காமிச்சிருக்கோம். அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் டி, அதுதான் சரியான ஆன்சர். The transformation matrix for third Euler angle psi. ஆக்சுவலாக 3 விதமான ரொட்டேஷன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ரொட்டேஷன் பையை பொறுத்து இருக்கும், செகண்ட் ரொட்டேஷன் தீட்டாவை பொறுத்து இருக்கும், தேர்ட் ரொட்டேஷன் சையை பொறுத்து இருக்கும். எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன். இந்த 3 ரொட்டேஷனுக்கு அப்புறம் அது அப்படியே மாறாமல் அப்படியே வந்து நிற்கும். இதெல்லாம் பேசிக் தான். இந்த தேர்ட் ரொட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கிறது தான் சரி. சையில் எல்லாமே சையில் தான் இருக்குது. காஸ் சை, சைன் சை, மைனஸ் சைன் சை, காஸ் சை, அந்த கார்னரில் 0 0 0 0 1. இதுதான் சரியான ஆன்சர். தேர்ட் ரொட்டேஷனில் வரக்கூடிய ஆய்லர் ஆங்கிள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 2017 கேட்ட கொஸ்டின்ஸு. இதில் ஒரு கொஸ்டின் வந்து 2019 கேட்ட கொஸ்டின், அதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நண்பர்களே, நீங்கள் கண்டிப்பாக அந்த யூனிட்டை வந்து ஒரு தடவை லேசாக கோத்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நீங்கள் இந்த கொஸ்டினோட வீடியோ லெசன்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். கண்டிப்பாக டைரெக்டாக நீங்கள் கொஸ்டின்ஸை வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமாக ஃபீல் பண்ணலாம். இருந்தாலும் இதை வச்சே அந்த டாப்பிக்கை நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இந்த வீடியோ கொடுக்குறதுல உங்களுக்கு வேறு இந்த மாதிரி கொடுத்தா பரவாயில்லை அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.